உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 14வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணிக்காக 72 சீடர்களை 2 பேராக அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தனது தந்தை தன்னை அனுப்பியது போல இந்த உலகத்திற்காக அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக, கடவுளுடைய அன்பை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக, கடவுளுடைய மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குவதற்காக இயேசுவே மனு உரு எடுத்து இந்த உலகிற்கு வந்தார். அவரும் பல இடங்களுக்கு சென்று 12 சீடர்களோடு ஒவ்வொரு ஊர்களுக்கும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கு இருக்கிற மக்களை எல்லாம் அவர்களுக்கு போதித்து, அவர்களுக்கு கடவுளுடைய அன்பை பல கதைகள் வழியாக, பல நிகழ்வுகள் வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு அங்கு பார்க்கின்ற நோயாளிகள், வியாதியானவர்கள், தொழுநோயாளிகள், இறந்தவர்கள், இவர்களை எல்லாம் குணப்படுத்தி அவர்களுக்கு ஒரு புதியதொரு ஒரு படிப்பினையை, ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனைத் தொடர்ந்து பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் பணிபுரிவதாக நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்திகளிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கின்படி பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் பணி செய்தார். அதாவது 30லிருந்து 33 வயது வரை அவர் 3 ஆண்டுகள் தனது சீடர்களோடு பணியை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு தமது சீடர்களை பயிற்றுவிக்கிறார். தமது சீடர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறார், ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறார். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் இயேசு தமது சீடர்களோடு எங்கே போனாலும் போவார். ஏன்னா தான் செய்கிறத சீடர்கள் பார்க்கணும், தான் பேசுகிறத சீடர்கள் கேட்கணும், நான் பேசுகிறது மாதிரியே, நான் செய்கிறது மாதிரியே சீடர்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன், ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். இப்படி பாருங்க, இன்றைய நற்செய்தியில் அது மாதிரி தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 72 பேர் சீடர்களாக இருக்கிறாங்க. இயேசுவை பின்தொடர்கின்ற சீடர்களாக இருக்கிறார்கள். அவர்களை இயேசு 2 பேராக, 2 பேராக பல ஊர்களுக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இந்த நமக்கு இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருப்பது நமக்கு தெரியும். அவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். ஆனால் அந்த 12 அப்போஸ்தலர்கள் இல்லாமல் இந்த 72 பேர் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு 72 சீடர்கள் எப்படி? 12 அப்போஸ்தலர்கள் தெரியும், இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள். ஆனால் இந்த 72 பேர் யார், இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பிரியமானவர்களை பாருங்கள், இந்த 70 அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலிருந்து வருது. பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் மோசே அந்த இஸ்ராயல் மக்களை எல்லாம் வழி நடத்துறதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு 70 தலைவர்களை உருவாக்குவார். 70 பேரை உண்டாக்கி அவருக்கு அசிஸ்டண்டாக, அவருக்கு உதவியாகவும், மக்களை வழி நடத்துவதற்காகவும், அவர்களுக்கு வழக்கு இதாக இருந்தாலும், ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவர்களுக்கு தேவை என்னன்னு கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கு, இப்படியெல்லாம் பல பணிகளுக்காக மோசே 70 பேரை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக, இன்னும் முன்பாக செல்வோமானால், இந்த நோவா இருக்கார் இல்லையா, நோவா அந்த படகு அந்த பெரும் வெள்ளம் என்று உலகத்தை அழித்தது இல்லையா, அதுக்கப்புறம் நோவாவுடைய குலம், அவருடைய மக்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவருடைய வம்சாவளிகளை நாம் பார்க்கும் பொழுது அதில் 72 பேர் இருப்பாங்க. 72 கோத்திரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ராயல் மக்கள் அந்த 72, 70 இதெல்லாம் ஒரு பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பாக இருக்கிறது. இப்போ இயேசு இந்த புதிய ஏற்பாட்டில் 72 பேரை நியமித்து அவங்கள 2 பேரை அனுப்புகிறார். 72 பேர் எப்படி வந்தாங்கன்ட்டு இன்னும் ஒரு சிலர் அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, யூதர்களின் முறைப்படி ஒரு குரு இருக்கிறார்னா அவர் ஒரு குரு 6 சீடர்களை வச்சுக்கலாம்.
6 சீடர்களை வச்சுக்கலாம். அப்போ ஒரு 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 குருவானவர் இருக்கிறாருன்னா அவர் வந்து இப்போ ஏதாவது கற்றுக் கொடுக்குறாரு, அவர் ஒரு குருக்குல நடத்துகிறாருன்னா அவர் வந்து எத்தனை சீடர்களை 6 சீடர்களை வச்சுக்கலாம். அப்போ இயேசு ஏன் 6 இல்லாமல் 12 சீடர்களை வச்சுருந்தார் அப்படின்னா, இயேசு வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய தலைமை குருவாக கருதப்பட்டார். மற்ற சாதாரணமான ஒரு குருக்கள் போல் அல்லாமல் இயேசு ஒரு தலைமை குரு போல, ஒரு பெரிய குரு போல இருந்தார். அதனால் இவர் டபுளாக வச்சுருந்தார். 6ல் 12 பேரை வச்சுருந்தார். அதனால் 12 பேர். இப்போ இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்து இயேசு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை படிப்பிச்சு அவங்கள வச்சுருந்தார் இல்லையா? அப்போ இந்த 12 பேரும் நல்லா தேர்ந்து நல்ல ஒரு இது வந்த பிறகு இவங்க என்ன பண்ணணும்? இவங்க வெளியில் போயிட்டு பணிகள் செய்து ஒவ்வொருத்தரும் 6 பேர் கொண்டு வரணும் இல்லைங்களா? அப்போ அதுதான் பணி அப்படியே தொடர்ந்து செல்லுதல். அப்போ இந்த 12 பேரும் வெளியில் சென்று 6 பேர்களை கொண்டாந்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ 12 பேரும் தலைக்கு 6 பேர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா 12 பெருக்கள் 6 கணக்கு போட்டால் எத்தனை வருது? 72 வருது இல்லைங்களா? அப்போ இந்த 12 பேரும் தலைக்கு 6 பேரை கொண்டு வந்ததாக இப்போ ஒரு சில வல்லுநர்கள், இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், அப்போ இந்த 72 பேரும் திருப்பி அனுப்புகிறார் இயேசு. இதுதான் அதாவது என்ன சொல்கிறது, பெருகுதல் இல்லையா? அப்போ பணியாளர்கள் பெருகுதல். ஏன்னா இந்த இதுவே தொடக்கத்து நற்செய்தியிலே நம்ம பார்க்குறோம், அறுவடையும் மிகுதி, அந்த அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள். எதுக்காக? பணியாளர்கள் தேவை, நமக்கு பணியாளர்கள் தேவைங்கிறதுக்காக, இந்த பணியாட்கள் தேவை என்பதற்காக இவர்களை அனுப்புகிறார். இப்போ பாருங்கள், இந்த 72 பேர் போகிறாங்க, பணிகள் செய்கிறாங்க. ஆனால் இந்த 72 பேரை அனுப்புறதுக்கு முன்னாடி இயேசு அவர்களுக்கு ஒரு சில படிப்பனைகளை சொல்கிறார். பாருங்கள், அறுவடையும் மிகுதி. அறுவடைன்னா பாருங்கள், அறுவடை ஒரு விவசாயிக்கு தெரியும் அறுவடை எப்போ தயாராக இருக்குது, எந்த நேரத்தில் அறுவடை செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ பயிர் நடுவாங்க, தண்ணி விடுவாங்க, அதுக்கு உரம் போடுவாங்க, எல்லாம் நல்லா வளர்ப்பாங்க. வளர்ந்து கனி முற்றி நிற்கும் பொழுது, பயிர் அறுவடைக்கு தயாராகும் பொழுது தோட்டக்காரர் என்ன செய்வார்? அறுவடைக்கு ஆள் தேடுவார், வேலைக்கு தேடி. ஏன்னா அதுக்கு ரொம்ப முன்னாடியும் அறுத்துடக்கூடாது, ரொம்ப பாலாக போயிடும். ரொம்ப பின்னாடியும் அறுத்துட்டு எல்லாம் காஞ்சி கொட்டி போயிடும், பறவைகள் வந்து எதாவது பண்ணிடும், ஏதாவது இதாயிரும். அதனால் கரெக்டான சரியான டைம் பார்த்து அந்த அறுவடைக்கு இந்த விவசாயிகள் தயார் செய்வாங்க இல்லையா? பணியாளர்களை தேடுவாங்க. அதே போல் இயேசு கூட பாருங்கள், நம்ம திருச்சபைக்கு ஆண்டவரை பற்றி போதிப்பதற்கு எப்போதுமே தகுந்த காலம். எனவே அதற்கு நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? எல்லாருமே அறுவடைக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அறுவடையோ மிகுதியாக இருக்கணும், எங்கே போனாலும் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது, ஆனால் வேலையாட்கள் தான் ரொம்ப இல்லை. அதனால் கடவுள்கிட்ட ஜெபம் செய்யுங்க, இப்போ நமக்கு நிறைய பணியாளர்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் செய்யுங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அவர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறாரு? நான் உங்களை ஓநாய்களிடையே செம்மறி ஆட்டுக்குட்டிகளைப் போல அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இயேசுவே தன்னுடைய மரணத்தை சீடர்களுக்கு 3 முறை அறிவிச்சிருப்பார். நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பெரியவர்கள் கையில் பிடிபடுவேன், சிலுவையில் அறைவார்கள், மரிப்பார்கள், 3ஆம் நாள் உயிர் தழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை அறிவித்தார். தனக்கே அப்படி ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த பணியை செய்கின்ற தம் சீடர்களுக்கும் கஷ்டம் வரும் இல்லையா? அங்கே போகிற இடத்துல யாரும் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நீ யார் என்னம்பாங்க, எல்லா பிரச்சனைகளும் வரும். அப்படி அந்த பிரச்சனைகள்லாம் வரும் என்பதற்காக இயேசு தம் சீடர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிக்கிறார். தயாராக இருங்க. ஏன்னா போகிற இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எதிர்ப்பு மட்டும்தான் கிடைக்கும், எதிர்ப்பு தான் இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, உறங்க இடம் கிடைக்காது, நல்ல ஒரு வசதி எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் போகும்போது பணப்பையோ தடியோ மிதியடியோ இதெல்லாம் போட்டு போகாதீங்க, சாதாரணமாக போங்க. ஏன்னா நீங்கள் போகிற பணி என்னுடைய பணி இறை வார்த்தையை தான் நீங்கள் அறிவிக்க போகிறீங்க. அதற்கு நீங்கள் பணத்தை நம்பி போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் சூட்கேஸு, பை, பணம், மற்ற பொருள் இதை நம்பி போகாதீங்க. மாறாக உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பணி எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பிடுங்க. இறைவனை நம்பி போங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் போய் ஊரில் தங்குங்க, எங்கே தங்குறீங்களோ அங்கே தங்குங்க, அங்கே கொடுக்குறத சாப்பிடுங்க, அங்கே தங்குங்க, ஊர் விட்டு போகாதீங்க, அங்கே இருங்க, இப்படின்ட்டு பல அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள்,
இப்படி சீடர்களும் போகிறார்கள். எல்லாம் பணிகளும் முடிந்த அந்த 72 பேரும் திரும்பி வருவதை நாம் அந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே பார்க்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக திரும்பி வராங்க. எல்லாருமே 2 பேராக போனவங்க எல்லாரும் சந்தோஷமாக திரும்பி வராங்க. எல்லாரும் போயிட்டு எல்லாம் ஒரே அந்த 72 பேரும் 2 பேராக போயிருப்பாங்க. எல்லாரும் பணிகளை செஞ்சுருக்கிறாங்க, என்னென்னோ பண்ணியிருக்கிறாங்க. வந்துட்டு அவர்கள் இயேசுவிட சொல்கிற ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, அசுத்தாவிகள் எங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சதுப்பா, அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு அவர்களை ஏற்கனவே வியாதிகளை குணப்படுத்துங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், இது நற்செய்தி அறிவியுங்கள், இப்போ எல்லா அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறார். அதே போல் அவர்கள் சீடர்களும் திரும்பி வந்த பிறகு, இயேசுவே நாங்களாம் போனோம், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம், எல்லாருமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் என்ன சந்தோஷம் அப்படின்னா, தீய ஆவிகள்லாம் நாங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுவும் சந்தோஷப்படுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ தீய ஆவிகள் மட்டும் உங்கள் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சுங்கிறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, மாறாக உங்களுடைய பெயர்கள் எல்லாம் விண்ணுலகில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறார். இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு பணிக்கு அனுப்பப்பட்ட ஒருவனுக்கு, பணி செய்கிறவர்களுக்கு ஏதோ பணியில் கிடைக்கின்ற பொருளோ பணமோ அந்த பேரும் புகழோ அது பொருள் அல்ல, அது பெரிதல்ல, அது சந்தோஷம் வரக்கூடியதல்ல. மாறாக அந்த பணிக்கு நமக்கு கைமாறு எங்கே கிடைக்கணும்? விண்ணுலகில் கிடைக்கணும். அந்த கைமாறு நினைச்சு உங்களுடைய பெயர் விண்ணுலகத்திலே எழுதப்பட்டிருக்குன்னா பாருங்கள், கல்லால் பொறிச்ச மாதிரி உங்களுடைய பெயர் விண்ணுலகத்தில் இருக்குது. அதை யாராலும் அழிக்க முடியாது, அது யாராலும் மாற்ற முடியாது. எனவே அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, என்னுடைய பேர் விண்ணுலகத்தில் எழுதிருக்கு, கடவுள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த பேய் ஓடுறது, அசுத்தாவி ஓடுறது, 4 பேர் உன்னை நல்லா பாராட்டுவான், பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுவான், உனக்கு பல பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் பேரும் புகழ், இந்த உலக சமாச்சாரங்கள்லாம் இங்கே விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி பிரியமானவர்களே, அவர்களுக்கு மீண்டும் ஆண்டவர் ஒரு புதிய படிப்பினையை கொடுக்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, நாம் கூட நமது இந்த உலக புகழ்ச்சியிலே நாம் சில நேரம் மூழ்கிடுவோம். யாராவது ஒருத்தவங்க நம்மளை நீங்கள் இப்படி தாட் போட்டு அப்படியே நம்மளை பெருமை, யாராவது நமக்கு தூபம் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது, நமக்கு அப்படியே தலகணம் ஆகி நல்லா அப்படியே பெருசாகி யாராவது நம்மளை புகழ்ந்து பேசணுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மனிதனுடைய சாதாரண இயல்பு தானே. யாராவது நம்மளே பாராட்டணும், நம்ம எதை செஞ்சாலும் அதற்கு பாராட்டு கிடைக்கணும், நம்ம எது செஞ்சாலும் அது நல்லதாக முடியணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா நம்மளாம் ஒரு சிலர் தோல்வியே எதிர்பார்க்க மாட்டோம், தோல்வியை விரும்ப மாட்டோம். ஆனால் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் தான் வெற்றி, அதுதான் வெற்றிக்கு படிக்கட்டுங்கிறத நம்ம மறந்துடுறோம், நமக்கு தெரியறதில்ல. பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோல்விகள் வரும்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சரியான இடம் கிடைக்காது, உங்களுக்கு சரியான முறையில் மக்கள் வரவேற்க மாட்டாங்க, உங்களை எதிர்ப்பாங்க, உங்களை தலைமை அங்கங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க, உங்களை கல்லால் அடிப்பாங்க, உங்களுக்கு பல துன்பங்கள்லாம் வரும். இதுதான் உண்மையான மிஷன். அதனால் அதில் வர பலன் என்னன்னா, உங்களுடைய பெயர் விண்ணுலகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எனவே இந்த உலக பெயர் புகழ் பணம் பதவி இதெல்லாம் வர சந்தோஷத்தை விட நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவரில் நமது பெயர் விண்ணுலகில் நமது பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தனது கையிலே தனது பெயரை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை, நமது பெயரை எழுதி வைக்கிறார் என்பதை அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு நாம் ஆண்டவருடைய பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த நேரங்களிலே, இந்த காலகட்டங்களிலே நம்மால் முடிந்த, என்னால் எப்படி இந்த இறை வார்த்தையை மற்றவங்களுக்கு போதிக்க முடியும், ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களை எப்படி என்னால் அறிவிக்க முடியும், எப்படி நாம் மற்றவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வர முடியும் என்பதை யோசித்து அதற்காக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக அறுவடைக்கு தேவையான பணியாளர்கள் தேவை என்பதை கருத்தில் கொண்டு அதற்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.